மனைவியை சந்தோஷப்படுத்த என்னென்னவோ செய்யற கணவர்களை பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் ஏடிஎம் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணி போலீஸ் கிட்ட வசம் மாசுக்கி இருக்காரு. உலகம் முழுக்க கணவர்களுக்கு இன்று வரை பதில் கிடைக்காத ஒரே கேள்வி மனைவியை மகிழ்விப்பது எப்படி என்பதுதான். அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடித்து மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்த ஒரு கணவரை தான் தற்போது காவல்துறையினர் கம்பி எண்ண வைத்திருக்கிறார்கள். சர்ப்ரைஸுக்காக அவர் செய்த சஸ்பென்ஸ் சம்பவத்தை விசாரிக்க செய்தியாளரோடு களத்தில் இறங்கினோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வடமதுரை செல்லும் சாலையில் தனியாருக்கு சொந்தமான வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது. வாடிக்கையாளர்கள் எளிதாக பணம் வித்டிராவல் செய்து கொள்வதற்காக வங்கியின் முன்பகுதியில் ஏடிஎம் மையத்தையும் அமைத்துள்ளனர். சம்பவத்தன்று அதிகாலையில் ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த அலாரம் திடீரென அலறி இருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோதனை செய்தபோது யாரோ மர்ம நபர் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க முயற்சித்திருப்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் மது போதையில் தள்ளாடியபடி வந்த குடிமகன் ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையடிக்க முயற்சித்ததும் அலாரம் அடித்ததால் அவர் தலைதெறிக்க தப்பி ஓடியதும் பதிவாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவான உருவத்தை வைத்து அருகிலிருந்த டாஸ்மாக் கடைகளில் மேற்கொண்ட விசாரணையில் அவர் ஆலம்பட்டியைச் சேர்ந்த தங்கராசு என்ற கொடிக்கூத்தன் என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் என் சோக கதை கேளுங்க சார் என பிளாஷ்பேக் லவ் ஸ்டோரியை ரிவீல் செய்திருக்கிறார் தங்கராசு. கூலி வேலை செய்து வந்த தங்கராசின் மனைவி தற்போது கர்ப்பிணியாக உள்ளார். இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அதோடு மனைவிக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என உடன் வேலை செய்பவர்கள் தங்கராசுக்கு ஐடியா கொடுத்துள்ளனர். ஆனால் டாஸ்மாக் கடையின் ரெகுலர் கஸ்டமராக இருந்த காரணத்தால் தங்கராசு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கும் மொத்த பணமும் குவார்ட்டரும் வாட்டர் பாட்டிலும் வாங்குவதற்கே சரியாக இருந்திருக்கிறது. இதனால் கர்ப்பிணி மனைவி ஆசைப்பட்ட எதையும் தன்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லையே என போதையில் புலம்பியிருக்கிறார் தங்கராசு. ஒரு கட்டத்தில் தங்கராசின் இந்த இயலாமையின் காரணமாக அவர் அடிக்கடி மனைவியிடம் சண்டையிட்டு வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்தன்றும் தங்கராசு சரக்கடித்துவிட்டு போதையிலேயே வந்து வழக்கம் போல சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதனை மனைவி கண்டுகொள்ளவில்லை. இதனால் மனமுடைந்த தங்கராசு இமயமலை ஆகாமல் நான் உறங்க மாட்டேன் என அண்ணாமலை ரஜினியைப் போல வெகுந்தெழுந்திருக்கிறார். கட்டுக்கட்டாக பணத்தோடு சென்று மனைவியின் முன் நின்றால் மாசாக இருக்கும் என இரவெல்லாம் உறக்கமின்றி விதவிதமாக யோசித்திருக்கிறார். அதிகாலை பொழுது விடியும் போது தன்னுடைய வாழ்க்கையிலும் விடியல் பிறக்க வேண்டும் என நினைத்த தங்கராசு மிச்சமிருந்த குவார்ட்டரையும் மொடாக்குடியாக குடித்துவிட்டு நேராக வடமதுரை சாலையில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு வந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது என்கின்ற சந்தோஷத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை சுற்றி சுற்றி தட்டி குண்டக்க மண்டக்க உடைக்க முயன்றிருக்கிறார். அப்போது திடீரென செக்யூரிட்டி அலாரம் ஒலிக்கவும் பதறி போன தங்கராசு அங்கிருந்து ஓட்டம் பிடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மனைவி லட்சமாக பணம் எதிர்பார்த்திருக்கிறார். அதுதான் அவருக்கு சந்தோஷம் என தங்கராசு தவறாக நினைத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நாள் அவர் மது அருந்தாமல் வீடு திரும்பினாலே அது தரும் சர்ப்ரைஸும் சந்தோஷமும் அளவிட முடியாத ஒன்றாக இருந்திருக்கும் என தங்கராசுக்கு அனைவரும் தற்போது அறிவுரை கூறி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.